ரம்யா, எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன், என்ன பயம்? இல்ல, ஏதோ ஒரு எந்த காரணத்துக்காகவும் பயத்தை மட்டும் நம்ம முகத்துல காட்டவே கூடாது. முக்கியமா கார்த்தி பக்கத்துல நீ நெருங்கியே போகாத. ஒரு சின்ன டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இரு, இல்லைன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான். தீபா சொன்ன மாதிரி மத்தவங்க பாக்குறதுக்கும் கார்த்தி பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவரை பத்தி நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, உனக்கே அவரை பத்தி நல்லா தெரியும். அவருக்கு சின்ன சந்தேகம் வந்தா கூட நம்ம மாட்டிப்போம். அப்புறம் நம்ம மொத்த பிளானும் காலி ஆயிடும். என்ன ரம்யா, நீ தைரியம் சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி பயப்படுற? இல்ல, உன்னை ஜாக்கிரதையா இருன்னு சொல்லதான் இப்படி எல்லாம் சொன்னேன். மத்தபடி உன்னை பயமுறுத்துறதுக்குலாம் இல்ல. சரி, நான் இப்போ கல்யாணத்துக்கு வந்த கூட்டத்தோட கூட்டமா இருக்கேன். மணப்பெண்ண மணமேடைக்கு கூப்பிடுவாங்கல்ல, அந்த நேரத்துல நீ என்ன கூப்பிட. நான் ரூமுக்கு வந்து தீபா மாஸ்க நான் போட்டுக்கிட்டு அவ சேலையும் கட்டிக்கிட்டு மணப்பெண்ணா மணமேடையில போய் நான் உட்காந்துடுறேன். சரி ரம்யா, நீ சொல்ற மாதிரி சேர. சரி, நீ இப்ப மேல இருக்கிற தீபா ரூமுக்கு போ. அங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா அந்த மீனாட்சி மைத்திலி கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவளுங்களும் சரியான கில்லாடிங்க தான். அதனால பார்த்து கவனமா நடந்துக்கோ. சரி, நீ கிளம்பு. சரி. தீபா, எங்கடி போன? எவ்வளவு நேரம் ஆளை காணோம்? அத்தை, தீபா வந்துட்டா. மீனாட்சி, தீபா வந்துட்டா. ஹே தீபா, எங்கடி போன? எங்க போன? உன்னை காணோம் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? நான் கோயிலுக்கு தாமா போயிருந்தேன். சரி, கோயிலுக்கு போறதா இருந்தா சொல்லிட்டு போக வேண்டியது தானே? நாங்களாம் நீ காணோம் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா?